ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலான்ட்டு பசங்க கிட்ட கேட்டால் எனக்கு வடை செஞ்சு கொடுமான்னு சொன்னாலுங்க. உடனே கேட்டால் நான் எப்படி வடை செஞ்சு கொடுக்க முடியும், பருப்பு ஊற வைக்கணுமேன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு ஐடியா வந்தது. பருப்பை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஹாட் பாக்ஸில் மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் எடுத்து பார்த்தா நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 காஞ்ச மிளகா, ஒரு 4 பூண்டு தட்டி போட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். குறைன்னு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். காஞ்ச மிளகா பூண்டெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைக்கவும் கூடாது, மையவும் அரைக்கக்கூடாது. அப்போ தான் வடை நம்ம தட்டுறதுக்கு பதம் நல்லாயிருக்கும். பூண்டு எடுத்து வச்ச பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கீரை, சிறுகீரை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு போகிறோம். இந்த அளவுக்கு இருக்கணும் பதம். இப்படி இருந்தால் தான் வடை தட்டுறதுக்கு கரெக்டாக வரும். தண்ணியும் சேர்க்கக்கூடாது. எந்த கீரை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கீரையே சாப்பிடாத பசங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ நான் கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன், எண்ணெய் ஊற்றி. இப்போ 1 by 1 நான் தட்டி போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2 வடை தட்டி போட்டேன், கொஞ்சம் பிரிஞ்சு வந்தது. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சின்னதாக தட்டி போட்டேன், சூப்பராக வந்துச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் கம்மியாக வச்சுக்கணும். 1 by 1 எல்லா வடையும் தட்டி போட்டு சூப்பரான கிறிஸ்பியான வடை ரெடி பண்ணிட்டேன். ஈவினிங் டைம்ல இது போல சூப்பரா செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.